ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க சாமி. நேற்று சித்ரா பௌர்ணமி. சரி, அதுக்கு இப்ப என்ன? சித்திரகுப்த நாயனார் பிறந்த நாள். அதுக்கு இப்ப என்ன? அதுக்கு ஒண்ணும் கிடையாது. கணக்கு வழக்கெல்லாம் அவர் தான் பாக்குறதா சொல்றாங்க. யாரு கணக்கு வழக்கு? எல்லா ஜீவராசிகளுடைய கணக்கு வழக்கு, பாவம் புண்ணியம். சரி. 10,000 ரூபாய் இல்லாம கூட செலவுப்படுற ஆளுகள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, கணக்கு வழக்கெல்லாம் வேணும்ல. நீங்க யாரையோ தாக்குற மாதிரி இருக்கு. யாரும் தாக்கலைங்க, நம்மள சொல்றாங்க. 10,000 வச்சுட்டு சைக்கிள்லயே கொடைக்கானலுக்கு போய் பாவம் குடும்பத்தோட போறாங்களா? குடும்பத்தோட கொடைக்கானல் போறாங்களா? 10,000 வச்சுட்டு சைக்கிள்லயே டபுள்ஸ் போகணும்னா என்ன ஏங்க, இவங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கணக்கு கம்மியா கொடுத்துருக்கலாம். அங்க ஒரு பெரிய கணக்கே இருக்கான். கணக்கெல்லாம் கணக்கு. பள்ளி கணக்கனையும் தான் கூட்டி வாரேனடா. எல்லா கணக்கும் இந்த ஸ்டாலின், உதயநிதி, அப்புறம் உதயநிதி சொந்தக்காரங்க பந்தக்காரங்க, இந்த ஏவா வேலு, அப்புறம் KN நேரு, ராசா, கன்னிமொழி, எல்லா மொழியும் பண்ணக்கூடிய பாவ கணக்கு, புண்ணிய கணக்கு. ஏன் பேசக்கூடிய இந்த நாய் பண்ணக்கூடிய பாவ கணக்கு, எல்லா கணக்கும் எங்க அப்பன் சித்திரகுப்தன் அங்க எழுதிட்டு இருக்கான். அவன் ஓலை கிழிச்சானு இங்க உயிர் போயிடும். அவன் ஓலை கிழிச்சானு சிவருவான், இங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். ஈஸ்வர சர்வபூதானம் ஹிருதே சோஜன் திஷ்டதி பிரமாயின் சர்வபூதானி எந்திராவுடன் மாயாங்க. எல்லா ஜீவராசிகள் இதயத்திலும் இருந்து கொண்டு அந்தந்த ஜீவராசிகள் செய்த பாவ கர்ம வினைக்கேற்றவாறு நானே சுழல் செய்து கொண்டிருக்கிறேன்னு சிவபெருமான் சொல்றான். அப்ப சிவபெருமான் சொல்றான். அப்போ சித்திரகுப்தன் அங்க ஓலை கிழிச்சு எமன் கையில கொடுத்தோன்னே எமன் வந்து பிடிச்சி போறான். சிவபெருமான் இதயத்தை நிறுத்திடுவான். உலகங்கிறது நூலினால் கோர்க்கப்பட்ட மணிகள் போல என்னால் உருவானது எங்க அப்பன்னு சொல்றான். எல்லாம் அவங்க சித்தாங்க. அதனால இங்க பாருங்க, பிரபஞ்சத்துல நீ பாவ கணக்கு, உன் கள்ள கணக்கு எவன்ட்ட யார்ட்டாலும் கொடுக்கலாம். நீ பூமியில தப்பிச்சிருடா, உடல் தாண்டா அழியுது. உன் ஆத்மா அழியாதுடா. உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாதான் சாமி சொன்னான். பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்திருவேன். நீ நல்லா 1000 கோடி 10,000 கோடி ஊழல் பண்ணி 1,00,000 கோடி ஊழல் பண்ணி பிள்ளை குடி செத்துருவ. அப்படியே உன்னை கொண்டு கடற்கரையில அப்படியே சந்தன பேலை வச்சு முக்கிடுவானுங்க. அப்புறம் அப்படியே உனக்கு பெரிய மணிமண்டலத்தை கட்டிடுவானுங்க. ஆனா ஏடா உடல் தாண்டா, உன் உடல் புழு தின்றோம். 1 மணி நேரம் தான் நாரி போயிடும். அப்புறம் புழு தின்றோம். இது உடம்பு கிடையாது. அந்த உடம்பு புழுக்கூடு. இது உடல் கிடையாது. இந்த புழுக்கூட்டை தின்றோம் புழு. அப்போ பாவி, உன் ஒளிமயமான ஆத்மாடா, அது உலகமே அழியாடா. அந்த ஆத்மாவை சிவபெருமா யாரு? யமதர்மன் கொண்டு போய் சித்திரகுப்த நாயனார், சித்திரகுப்த நைனாரு, அந்த நைனாரு ஓலையை கிழிச்ச உடனே எவன் கொண்டு பிடிச்சிட்டு போயிருவான். அவன் கணக்கெல்லாம் கொடுப்பான். அங்க 10,000 ரூபாய் கணக்கு காட்டிருப்பாரு. இத்தனை கோடி இருக்கு அங்க கேட்பாரு. அங்க உழுங்க அப்படியே நரக குழியில கழுத்தை பிடிச்சி கொண்டு தள்ளுவான். இங்க பாவம் இந்த கள்ள கணக்கு கொடுத்த கும்பலெல்லாம். அதனால இங்க பாருங்க, பிரபஞ்சத்துல எந்த கொம்பனும் தப்ப முடியாது. எந்த கொம்பனும், பேசக்கூடிய இந்த நாயும் தப்ப முடியாது, கேட்கக்கூடிய நீங்களும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. ஏங்க பிரபஞ்சம் அவங்க அப்பன்னு சொல்றான் பாருங்க, சாமி சொல்றான். வையகத்தின் வைகை வாசல் காவலாளி 9 பேர் அங்கிருந்து பல உபகாரம் செய்யுகின்றார். கைலை மலை தன்னை கண்டு கனத்ததவோ செய்த மக்கள் கைலை மலை ஆனதிலே ஒரு தவசிருந்து வாடுகிறான். ஓடி ஓடி பார்த்தாலும் ஒருவருக்கும் தெரியாது. காயாம்பு மேனியனார் கண்ணில் அது காணும். தூங்காமல் தூங்குகிறார். அதன் சூத்திரத்தை அறிவாரில்லை. அறிய முடியும் எங்க போய் சிவருடைய சூத்திரத்தை? கலியனுக்கு வரத்து கொடுத்து தவசுக்கு போயிட்டான். கையில மேலே நீங்க சுத்துறீங்க, கைலாசம் போய் சுத்துறீங்க. ரஜினி கூட போறாரு, அண்ணாமலை போற எல்லாம் சுத்துறீங்களா? தெரிவானா உங்க கண்ணுக்கு? புலன்களுக்கு புலப்படக்கூடியவனா எங்க அப்பன்? மறைபொருளையா? அவன் தவசு இருக்கிறான் கலியுகத்தை அழிக்கிறதுக்கு. சீக்கிரத்தை கலியுகம் அழிஞ்சிடும். அதனால பாருங்க, வையகத்தின் வைகை வாசல் காவலில் 9 காவலாளி வச்சிருக்கான். அவன் கண்ணுல இருந்து எவனும் தப்ப முடியாது. அந்த இடத்துல 9 நவகிரகங்கள் வச்சிருக்கான். அதுதான் வையகத்தின் வைகை வாசல் காவலில் 9 பேர். அந்த 9 நவகிரகங்களையும் இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கு பதிவாது. அதன்படிதான் அவனுக்கு மறுபிறப்பு அமைகிறது. சொர்க்கமோ நரகமோ மோட்சமோ, ராஜசி புள்ளியம் கத்தாக்கிரமிச்சு ஜாயுதே, ததா புள்ளியம் சமசி முடிச்சு ஜாயுதே, 84 பிறவியோ அமைது. புழு விலங்கு பறவை மனித பிறகு கிடைக்காது இந்த பாவிகளுக்கு. அப்போ நீ சரி தான திரும்பி தான் சித்திரகுப்தன் உனக்கு நன்றி. எமன் கையில சீட்டை கொடுக்கான். எமன் உதவிப்பான், அப்படி மிதிப்பான். அப்ப உன்னுடைய இந்த கான்வாய் வராது. துப்பாக்கி இந்த காவலர்கள் வருவாங்களா உனக்கு? அவன் எரும மாட்டுல பிடிச்சிட்டு போகும்போது உன்னை துப்பாக்கி இந்த காவலாளர்கள் வந்து உன்னை காப்பாத்திடுவாங்களா? உன் கான்வாய் வருமா, இல்ல உன் பிள்ளை குட்டி வருமா? எவன்டா வந்து உன்னை காப்பாற்ற முடியும்? நெஞ்சிலே மிதிச்சு தள்ளுவான் நரக குழியில எங்க அப்ப. இது சத்திய வார்த்தையா, சிவனுடைய வார்த்தையா? 9 காவலாளி நவகிரகங்கள் அவன் பிடிலும் தப்ப முடியாது. சாதுர்வன்யம் மாயா சிஸ்டம் குணகர்ம விவாசங்கள் முடிஞ்சு போச்சு. நான் கர்மத்தின் அடிப்படையில உயிரங்களை தோற்றுகிறேன். நீ எப்படி பறக்கணுங்கிறத சிவன் முடிவு பண்றது இல்ல. நீ செய்த பாவனையின்படி நீ நாயா பறக்கணுமா, மலத்துல நெறிகிற புழுவா பறக்கணுமா, இல்ல விருட்சமா பிறக்கணுமா, பாம்பு தேளு பூரானா பிறக்கணுமா,
மீனா பிறக்கணும் 84 பிறவி. நீ செய்த பாவ கணக்கு இப்படி நவ கிரகம் தான் முடிவு பண்றான், சிவன் முடிவு பண்றது இல்ல. புரிஞ்சுக்கோ. சிவன் தண்டிக்கிறாரு, இவனுக்கு எவனும் தப்ப முடியாதியா. சொல்லுங்க. சரி, அது இருக்கட்டும். இந்த கணக்கு ஒரு வழி சொல்லுங்க. சித்திரத்தை கேட்டு இந்த 10,000 கணக்கா 10,000 வச்சுட்டு எப்படிங்க இந்த கொடுமை, இந்த வெயில்ல, சித்திர வெயில்ல டபுள்ஸ் இங்க இருந்து போய் கொடைக்கானல சுத்தி பார்த்து, சரி செலவுக்கு என்னங்க பண்றது? அம்மா உணவகத்துல சாப்பிட்டு. சரி சரியா, சரி சரி புரியுதுங்க. பாருங்க, டீ கூட குடிக்கவே ரொம்ப சிரமம் தெரியுமா? நான் சொல்லிட்டேன். இதுல அந்த அவருன்னு கிடையாது. பேசக்கூடிய நானும் தப்ப முடியாது, கேட்கக்கூடிய நீங்களும் தப்ப முடியாது. எல்லாரும் கணக்கு அவங்க பாக்குறாங்க. அவன் அடுத்த உங்க குற்றத்தை பாருங்க, அடுத்தவங்க குற்றத்தை பாக்காதீங்க. சாமியை சொல்றான் அடியாள் கூட அந்த அடியாள் எல்லாம் சாமி பாத்துக்கூடாது. சாமி சொல்ற பாருங்க, அனிஷ்டம் இஷ்டம் சுத்தம் கர்மம் முடிஞ்சு போச்சு. கர்மத்தின் பயனை தியாகம் செய்த மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்கும். நீ செத்தைக்கு அப்புறம் ஆத்மா பண்ணிட்டு வருண்டா, நீ தண்டனை அனுபவிச்சு வாங்கடா. நான் சொல்லல, பகவான் சொல்றாங்கயா. நீ எவனும் தப்ப முடியாது. பிரபஞ்சத்துக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நீ யாருமே பாக்கல, 4 சோத்துக்குள்ள தப்பு பண்றோம், நம்ம ஊழல் பண்ண மாட்டோம், அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்கு, அதனால எவனும் நம்மளை தண்டிக்க முடியாது நினைக்கிறான். அடே முட்டாள், உடல் தானே அழிச்சு தொலையுது, நாசமா போறவங்களா. நான் சொல்றேன் கேளுங்கடா. அந்த கிறுக்கேன், இந்த லூசு, இந்த பைத்தியக்காரன், இந்த பரதேசி சொல்றது கேளுங்கடா. சத்திய வார்த்தை இது. உன் ஆத்மா அழியாது. உன் ஆத்மா பின்னாடி நீ சின்ன தவறு, ரோட்ல போற ஒரு பெண்ணை நீ மனசுல தவறா நினைச்சா கூட அதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சாகணும். அதுக்கும் பாவ கணக்கு எழுதுறான். நான் சொல்லல, சாமி சொல்றான். காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவலியோன், அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவேனடா. டே காயக்காரன் மாய சித்தம், நான் மாய, நான் கண்ணுக்கு தெரியாத மறை பொருள். ஆனால் முட்டாள்களே, நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள், நீங்கள் மனதில் தவறாக எண்ணக்கூடிய எண்ணங்கள் கூட எனக்கு மறைவாக இல்லை என்று எங்கள் அப்பன் சிவன் சொல்றான்டா. டே இந்த பிச்சைக்காரன் சொல்ற கேளுங்கடா, கேட்டு தொலைங்கடா. இந்த வாழ்க்கை எப்ப வேணாலும் முடிஞ்சிடும், உன் கணக்கு இருக்குது. அதான் சாமி சொன்னா, நொடிக்குள் முடிந்து விடு விஞ்சைகள் இங்க இருக்க நோகுதே திரும்பினீங்க. சொடக்கடிக்க நேரத்தில் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஏன் கூட்டு போயிருவான், அங்க போய் நடு தீர்ப்பு கேட்பான். அங்க சித்திரகுப்த நயனார் பக்கம் பக்கமா தூக்கி போடுவான். ஆராசா ஆடியோ அங்க இருக்கும், கனிமொழி ஆடியோ இருக்கும், பேசுற இந்த பிச்சைக்கார போய் ஆடியோ அங்க இருக்கும், நான் செஞ்ச தப்பு அவன்கிட்ட இருக்கும், எல்லாம் இருக்குயா. ஆனா ஒண்ணு, நீ எங்க அப்ப சிவனை வணங்கினா நீ என்ன பாவம் பண்ணா உன் பாவம் பண்ணிக்க போட. நான் சொல்லல, சாமி சொல்றான். நான் சொல்லல, நீங்க சாமி சொல்ற மாதிரி, நீங்கள் என்ன குற்றம் நிலையில்லா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன் நான் நல்ல புத்தி. என் பிள்ளைகள், நீ கசாப்பு கடையில் கூட வேலை செய்ய, ஆனாலும் உன் பாவம் மன்னிக்க போடுங்கிறான். உனக்கு என்ன அவரை நோக்கி இருக்கணுமா? நீ உன் கடமை, நீ என்ன வேணாலும் செய்யி. இப்ப என் வேலை எடுங்க, பணம் ஏற வேலை எனக்கு, நான் என் கடமை செஞ்சா மோட்சம். பிராமணர்கள் பூஜை பண்றியா, உனக்கு மோட்சம். நீ கசாப்பு கடையில் வேலை செய்யா, நீ சிவனை நினைச்சியா, உனக்கு மோட்சம். சாமி சொல்றான். ஐயா அனன்ய சிந்தையத்தை மாமிச்சனா பரி வாசதே தேசாபிக்தானம் யோக சேம வகாமியம் முடிஞ்சு போச்சு. இதை பேசக்கூடிய நான் வந்து பனையறியா, நான் ஒன்றும் பெரிய ஐயர் கிடையாது. என்னடா இவன் சமஸ்கிருதத்துல பேசுறான்னு நினைக்காதீங்க, புரிஞ்சுங்க. சாமி சொல்றான், யோக சேம வகாமியம் அனன்ய சிந்தையத்தை மாமிச்சனா பரி வாசதே தேசாபிக்தானம் யோக சேம வகாமி. என்ன அர்த்தம்? சாமி சொல்றான், எவனூரன் வேறு சிந்தனை இல்லாது இடைவிடாது என்னை சிந்திக்கிறானோ அவனே என்னை வந்து அடைகிறான், நானே அவனை அடைய முயல்கிறேன். நீ அப்போ நினை, நீ கோயில போய் உளுந்து கும்பிடாண்டா, ஏன் நீ புரண்ட கும்பிடாண்டா. ஆனா அப்பாவும் மனசுல நினைச்சா போதும், கொடிமரத்தை சுத்தாண்டா, கோபுரத்தை சுத்தாண்டா, கிடா வெட்டாண்டா. அப்பான்னு சொல்றேன், சிவனை இவரை சொல்லலையா? இவனை ஸ்டாலின் சொல்றேன் நினைக்காதீங்க, சிவனை சொல்றேன். சிவா அப்பாவை சொல்றேன், ஆத்ம தந்தை, உடலுக்கு தெரியல, ஆத்ம தந்தையை சொல்றேன். அதனால இங்க பாருங்க, உனக்கு என்ன வேணுமோ அப்பா சொல்லிட்டான். ஆடு கிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாங்கான், மேலத்தாலும் குறவை தோணி வேண்டாம்கான், ஈசனுக்கு ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூசை செய்வாய், நடு தீர்ப்பு நான் கேட்க நாள் எடுத்து வருகுதடா. சித்திரகுப்தன் கையில இருக்கு நடு தீர்ப்பு. உன்னை நான் மன்னிச்சு உன்னை காப்பாற்றுவேன். பிள்ளைகளே, எனக்கு ஆடு கிடாய் கோழி பன்றி வேண்டாம், எனக்கு மேலத்தாளம் குறவை தோணி வேண்டாம், எனக்கு பூக்கள் வேண்டாம், கொழுந்துப்பு மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்காரமுகள் வேண்டாம் சொல்லிடுங்கிறான். என் அப்ப சிவருமா சொல்றான், ஐயா கொழுந்துப்பு மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். இதே எனக்கு நமஸ்காரம் தேவையில்லடா, நீ கொடிமரத்தை சுத்தி கும்பிடாண்டா, கோபுரத்தை கும்பிடா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். அப்பாவை இதயத்தில் இருக்கவன் இதயத்துல அப்பாவை நினைச்சுக்கடா. எனக்கு பூ வேண்டாம், கொழுந்துப்பு மஞ்சனை மாலை எது வேண்டாங்க, அன்பு. உன் இதயத்துல இருக்க அன்பு மட்டும் தான் என் குழந்தையே. உடனே என் சிவட்டு கூட்டு போறான், என் பிள்ளை என் குழந்தைன்னு அழுறான் அப்பா சிவருவான். ஆனா நம்ம நினைக்கிறோமா, சினிமாக்காரன் பின்னாடி ஓடுறோம், இந்த அரசியல்வாதி பழஞ்சலம் கழிக்கிறான், அரசியல் பயிர்களை வாழ்காங்க. டேய், போட்டுதலுக்குரியவன் புகழுக்குரியவன் இறைவன் ஒருத்த மட்டும் தான்டா, வணக்கத்துக்குரியவன் இந்த எவனும் கிடையாடா இந்த பிரபஞ்சத்துல. போற்றுதலுக்குரிய இறைவன் சிவபெருமான் மட்டுமே. இது ஏங்க இந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது? அதனால புரிஞ்சுடுங்க,
சாமி சொல்லிட்டான். எம்பெருமான் சொல்ற பாருங்க, மக்களுக்கு உத்தரவு பால் சொல்ல நீதி உண்டே, அறிவு சொல்லி தெளிவு தர நான் அம்பலத்தில் கணக்கர் வைத்தேன், நான் வைத்த கணக்கர் எல்லாம் நன்று நடு கேட்கவில்லை, ஆடி நன்றாய் பாடி நன்றாய் கொடுக்கவில்லை என் மகனே, இனி புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா, இனி ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வரேன், ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வரேன். அப்ப சிவருமான் சொல்றான், ஏன்னா நான் என்ன சொல்றான், மக்களுக்கு உத்தரவு மால் சொல்ல நீதி உண்டே, அறிவு சொல்லி தெளிவு அம்பலத்தில் கணக்கு வைத்தேன். என் கணக்க எமபுரி பட்டணத்துல இருக்காண்டா சித்திரகுப்தன், டே நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கலடா, ஏன் ஆடி நண்டாய் பாடி நண்டாய் கொடுக்கவில்லை என் மகனே. இப்ப நீ இங்க இருக்க தேர்தல் அதிகாரிகள் கணக்கு பாக்குறானா, ஸ்டாலின் கணக்க இவருடைய வருமானம் கணக்கா, ஆனா அவருக்கு அந்த அதிகாரிக்கு சம்பளம் உண்டு, ஆனா எங்க அப்பா சித்திரகுப்தனுக்கு சம்பளம் கிடையாது. அதான் சாமி சொல்றான், நான் அம்பலத்துல கணக்கு வச்சிருக்கேன்டா எம்மபுரி பட்டணத்துல சித்திரகுப்தன் ஒருத்தனை, அவனுக்கு நான் சம்பளம் கொடுக்கறது இல்லை, எனக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரன்டாங்கிறான். அந்த சம்பளம் இல்லாத வேலைக்காரன் சித்திரகுப்தன் இந்த ஜீவ கணக்கு, மோட்ச கணக்கு, நரக கணக்கு, எல்லா ஜீவராசியுடைய பாவ புண்ணிய கணக்கு எழுதி வச்சிருக்கான். அவன் பிடியில இருந்து எந்த நாயும் தப்ப முடியாதுன்னு நான் சொல்லல, சிவபெருமான் சொல்றான் ஐயா. அதனால இங்க பாருங்க, சாமி சொல்லிட்டான், பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர், விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டிடுவீர், ருத்ரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா, காலனும் வந்ததுடால் என்ன சொல்ற பாருங்க, காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான், இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடா, அவரவருக்கு இட்ட குறை ஆதிமுனி என்ன செய்வேன், நடு தீர்ப்பு நான் கேட்க நாள் எடுத்து வருகிறதா. டே முட்டாளுகளே, உயிரை எமன் சித்திரத்தை சீட்டை குடிச்சு எமன் பிடிச்சிட்டு போயிடுவான், பிடிச்சிட்டு போனோடனே உன் பாவ கணக்கு புண்ணிய கணக்கு அங்க உடனே தண்டனை கிடைக்கும். நீ என்னமோ நினைக்கிற உடல் அழிஞ்சோன்னு எல்லாம் அழிஞ்சிருக்கு, நடை முட்டாளுகளே, உடல் அழுதாண்டா அழியுது, இந்த ஆத்மா அழியாதுடான்னு சொல்லி பரம்பொருள் சொல்றான். பகவானே, உணருங்க மக்களே, என் பிள்ளைகளே, உங்கள் உடல்ல அந்த புழுக்கூட்டுல ஒரு ஆத்மா சிறை வைக்கப்பட்டிருக்கு, அந்த ஆத்மா விடுதலை, அந்த மோட்சத்துக்கு நீங்க போனீங்கன்னா விடுதலை கிடைக்கும். அதான் சாமி சொன்னா, பகவான் சொல்றாங்க, மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீனரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா, முன்னுள்ள ராமர் உயிர்க்கும் மோக வடிவான உயிர்க்கும் முகச்சையுள்ள ராமர் உயிர்க்கும் இப்போ வந்த நாராயணர் எங்கும் நிறைந்தவர் தான் ஏகமயமானவர் தான் உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகர அரகரா. இங்க பாரு, ராமனும் வந்தான், முன்னாடி இந்த ராமன் உடல்ல வந்த ஆத்மா எங்க அப்ப சிவன், கண்ணனா வந்ததும் சிவன் தான், அங்கே பெருமாளும் வந்தான், உலகத்துல அனைத்தும் வந்தான், அண்ட பிண்டம் அனைத்தும் நான் தான் சிவபெருமான் சொல்றாங்க. அங்க பாருங்க, யார் சாமி சொல்றான், சர்வதர்மான் பரிச்சேச்சி மாமேகம் சரணோடு அகந்தோ சர்வ பாபேகம் சூசகண்டா முடிஞ்சு போச்சு. செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரணடைவாயாக, நான் உன்னை பாவங்கள் அனைத்திலிருந்து விடுப்பேன், வருந்தாதே. யோ பாவத்தை மன்னிக்கிறேன், அப்ப சிவபெருமான் ஒருத்தனால தானே முடியும். உன்னை மோட்சத்துக்கு, உன்னுடைய இந்த புழுக்கூடு இந்த உடல்ல சிறைப்பட்டிருக்க இந்த ஆத்மாவை விடுதலை கொடுத்து உனக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் சிவன் தாண்டா. அந்த சிவனை தேடுடா, சிவனும் அவன் தாண்டா, யமுனும் அவன் தாண்டா, எல்லா உயிர்களும் இருக்குது அவன் தாண்டா அப்படின்னு நான் சொல்லல, பரம்பொருள் சொல்றான். பிள்ளைகளே தெரிந்துங்க, பிள்ளைகளே, எப்ப வேணாலும் வாழ்க்கை முடிஞ்சிடும் பிள்ளைகளே, சாமி புரிஞ்சுடுங்க. அதுக்கு மேலே உங்க விருப்பம், உங்க பாவக்கனுக்கு எல்லாம் அங்க இருக்கு, சித்திரகுப்த நயனார்கிட்ட இருக்கு. என் நயனார் விட வேண்டாம், சரியான நயனார். இந்த நயனார், இந்த நம்ம சாத்தூர்ல போட்டி போடுறாங்க ஒரு நயனார், அந்த நயனார் கணக்கு அவங்ககிட்ட இருக்கு, சித்திரகுப்த நயனார்ட்ட விட மாட்டாங்க. இருக்க இந்த பிரபஞ்சத்துல எந்த கொம்பனும் தப்ப முடியாது, எந்த கொம்பனும் தப்ப முடியாது. நீ எவ்வளவு பெரிய பதவியில வேணாலும் இரு, நீ பிரதமராரு யார வேணாலும் இரு, கடவுளுக்கு கீழே தான். நான் சொல்லல, சிவன் சொல்றான். ஐயா கொண்டு போய் கொலை உரிவான், கேட்பான், நீ செஞ்ச மக்களுக்கு உனக்கு எதுக்கு கொடுத்த, நீ மக்களுடைய வேலைக்காரன், நீ மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யலையா, உனக்கு இருக்கு ஆப்பு பெரிய தண்டனை ஒண்ணு இருக்குயா. மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னனை சேரும், திண்டிர மண்ணு செய்த மக்கள் சேருண்டா. அந்த ஊழல்வாதிகளை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிற மக்களுக்கும் தண்டனை உண்டுங்கிறான். ஐயா ஒருத்தன் அயோக்கிய பையன் தெரிஞ்சோன்னு அவனை தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுக்கோ, அவனுக்குள்ள தண்டனை நீ அனுபவிச்சாகணுங்கிறாங்க. பிரபஞ்சத்துல பாரு, எவனும் தப்ப முடியாது, பேசக்கூடிய இந்த பரதேசியும் தப்ப முடியாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பிச்சைக்காரன் இந்த பைத்தியக்காரன் சொல்றது சத்திய வார்த்தை. பிள்ளைகளே, நீங்கள் உங்க விருப்பம், அதுக்கு சொல்ல வரும்ல, சாமியை சொல்றான், பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசறிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே திருமகனே. வருவான் அழுதான், என் பிள்ளைகளே ஞானம் பற்றி என் பிள்ளைகள் என் சிவ வீட்டை அடைவார்கள், கற்றோர்கள் ஞான கல்வி கற்றோர்கள் என் குழந்தைகள் என் மடியில் உட்கார்வார்கள். அதான் சாமி சொன்னான், மகிழ்ந்திருந்து விளையாட வாரீரோ என் மக்களே, திரும்பி நீங்கள் வர வேண்டாம், தெய்வ சுனை இங்கே உண்டு, மாப்பு கேட்க மக்கள் உண்டு, மகாதேவன் அருளாளை. இங்க பாரு, என் அப்ப கொஞ்சம் என் குழந்தைய செல்லம் வா, உன்னை கட்டி பிடிச்சி கொஞ்சம் வா மகனே, கைலாசத்துல இருந்து கூப்பிடுறான். எவங்க போறான், எல்லாம் சினிமாக்காரன் பின்னாடி ரஞ்சிதேமேன்னு ஒருத்தன் பாடுறான், முன்னாடி போயிடுறான். இங்க அரசியல்வாதிகள் முன்னாடி போயிடுறான்,
ஐயோ என்னையா நினைக்கிறீங்க? இவங்களால உங்க பாவத்தை மன்னிக்க முடியுமா? மோட்சத்தை கொடுக்க முடியுமா? இவர்கள் விட்டுருங்க. இத நீங்க இந்த 7 வாய்ப்பு மனித பிறவி, இந்த அரிய வாய்ப்பை விட்டுட்டீங்க. மறுபடியும் புலி விலங்கு பிறவி 84 லட்சம் பிறவி எடுப்பீங்க. இது சத்திய வார்த்தை. இந்த ஆத்மா உடல் மாத்திக்கிட்டே இருக்கும், மனித பிறவி கிடைக்காது. அததான் சொன்னா, 6 பிறவி அறியே உன்னை நினையாமல் தூறு மிக பேசி தொழாத பேர் ஆனாலும் 7ஆம் பிறவியில் எள்ளளவு நினைத்தாலும் வாரி அனைத்து வைகுண்டம் ஈவோனை. எங்க அப்பா என் கருணை கடலு. எங்க அப்பாவை வந்து நீ 6 பிறவில கண்டபடி கட்ட வார்த்தை கி வீரமணி மாதிரி, இந்த சுபவீர பாண்டிய மாதிரி, இந்த சீகா கும்பல் மாதிரி கண்டபடி கட்ட வார்த்தையில வசப்பாடினால் கூட இந்த பிறவி உனக்கு 7வது பிறவியா கூட இருக்கலாம். இதுல நீ எள்ளளவு கடு அளவு எங்க அப்பாவை நினைச்சா கூட எங்க அப்பா உனக்கு கட்டி பிடிச்ச மகனே வான்னு சொல்லி மோட்சத்துக்கு கூட்டு போயிருவானா. அதை விட்டுட்டு இந்த 7வது வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க. இனி புழு விலங்கு பறவை அது மட்டும் என்ன சொல்றான், கோரமான நரகம் கிடைக்குங்கிறான். மிக கொடுமையான நரகத்துல சித்திரகுப்த நயனார் சொல்லுவான், எமன் கொண்டு தள்ளுவான். நடக்கும் ஏன்? இந்த ஆத்மாவுக்கு அவ்வளவு தண்டனை இருக்கு. அதான் சொன்னா ரஜஸ்தம சாபி சத்துவம் பகுதி பாரதம் முடிஞ்சு போச்சு. அதனால பாருங்க, சாமி சொல்றாங்க எஜந்தே சாத்விகா தேவானம் ராஜசா பிரேத பூதகணம் சொல்லி எஜந்தே தாமச ஜனான். அந்த தாமசத்துக்கு உன்னுடைய மூடர்கள் ஊழல் பண்ணுவான், கொலை பண்ணுவான், அடுத்து பொண்டாட்டி கூட சவகாசம் வைப்பான், ரோட்ல ஒரு பெண்களை தப்பா நினைப்பான். இந்த மாதிரி கும்பல் இவன் எல்லாம் அந்த நரக இந்த ஊழல் பண்ணுவான், கற்பழிப்பான். இந்த மாதிரி கும்பல் கொலைபாதகம் செய்வான். இந்த தமோகனுடைய துஷ்டர்கள் நரகத்தில் அடைவார்கள். மீளா நரகங்கிறான். இவங்களுக்கு மீளா நரகம் இங்க அக்னியில் அப்படியே ஜுவாலையில இந்த ஆத்மா, அந்த ஒளி உடம்பாகி இந்த ஆத்மா தூக்கி வீசப்படும். ஐயோ ஆத்மா அழியாது, ஆனா ஆக்கினை உண்டு தண்டனையை உணரும், துடிப்பான், கதறுவான். முட்டாள்களை திருந்துங்களா, 80 வயசாகி போச்சு, 70 வயசாச்சு, 70% வாழ்ந்துட்ட, இன்னைக்கு 10% இருக்கு, அதுக்குள்ள அப்பாவை தேடிக்கோ. அச்சு தேரு ஓடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ, நாடெல்லாம் அங்காடாகும் நல்ல அக்கினி வந்து ஆகுதட. சிவன் வார்த்தை. இந்த உடம்புக்கு அச்சு உடஞ்சி மண்ணுக்குள்ள போறதுக்குள்ள, இந்த புழு கூடு மண்ணுக்குள்ள போறதுக்குள்ள ஆண்டி என்ன வேலை செய்வான்? ஆண்டி மோட்சத்துக்குள்ள வேலை செய்வான். அதை தேடிக்கோடா அப்படின்னு சிவபெருமான் சொல்றான். அதுக்கு மேல உங்க விருப்பம். பேசுற உனக்கும் எங்களுக்கும் எனக்கும் கூட இது 7வது பிறவியா இருக்கலாம். இந்த பிறவில அப்பாவை தேடி மோட்சத்துக்கு போகல, மறுபடியும் நரகத்துக்கு போகும். இந்த ஆத்மா நரகத்துல கொண்டு போடுவான். புழு விலங்கு பிறவின்னு 84 பிறவி எடுத்து இந்த பூமியில உழந்துட்டே இருப்போம். ஒரு நாள் விடுதலை கிடையாது, உடல் கொடுக்கப்படும். இது சத்திய வார்த்தை, எழுதி வச்சுக்கோ. நான் செத்துருவேன், என் ஆத்மா எங்க அப்பா சிவலோகம் என்ன எடுத்துட்டு போயிருவான். ஆனா அந்த பைத்தியக்காரன் பேசின வார்த்தை இந்த உலகமே அழியாது. இது உண்மை, நம்பினோர் நம்புங்கள். அததான் சொன்னான், பெற்றோர்கள் கண்டுகொள்வார் பேசறிய என் மகனே, கற்றோர்கள் கண்டுகொள்வார் கண்ணே தீரு மகனே. பேசினா விடிய விடிய பேசலாம். ஐயா இதை கேட்கறதுக்கு யாரு கேட்க போறாங்க? இத முடிஞ்சா 2 பிள்ளைங்க ஆத்மா 10,000 இருக்குது. ஐயோ கொடைக்கானல் சொல்றீங்க, கொடைக்கானல் போன அந்த கும்பலும் இந்த ஆடியோ கேட்டனீங்க, அவங்களுக்கு பாவம் தீர்க்க மட்டும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நான் சொல்ல, சாமி சொல்றான், தினம் ஒரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிச்சயமே சொன்னோம், கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றோர் தொலைத்தனர் பிறவிதானேட்டான். நான் பேசுறது எங்க அப்பாவுடைய வாசகம், எங்க அப்பா சிவனுடைய வார்த்தை. நான் இப்ப பேசுறது இந்த பைத்தியக்காரனுடைய வார்த்தை இல்ல. இதை ஒருத்தன் காதுல கேட்டாலே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவனுக்கு மோட்சம் விட்டு திறக்கப்படும். இது சத்திய வார்த்தை. இந்த பூமி நிரந்தரம் கிடையாது. பிள்ளைகளே, எப்ப வேணாலும் அழைப்பு வரும், தயாரா இருங்க. நமக்கு மோட்சம் விடுதலை. என் பிள்ளைகளே, இந்த ஆடியோ பிள்ளைகளுக்கு நேரமாச்சு சைக்கிள் எடுத்து கிளம்பணும். இந்த ஆடியோ பிள்ளைகளுக்கு ஜீவ வீடு அமைதியா இருங்க. இந்த ஆடியோ கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜீவ வீடு மோட்சம் விட்டு திறக்கப்படும். இது நிச்சயம், இது சத்திய வார்த்தை. இந்த உலகமே அழிஞ்சாலும் இந்த வார்த்தை அழியாது. நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம்.
இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடித்து விடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதிர் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய்.